ஆத்மநிர்பர் பாரத்ங்கிற பேர்ல 4-5 முறை லாக்டவுன்ல இருக்கக்கூடிய தொழில்கள் கஷ்டப்படக்கூடிய நிலையில அவங்களுக்கு உதவிக்கரம் ஈட்ட வேண்டிய தேவையினால ஆத்மநிர்பர் பாரத் பேக்கேஜ் வரிசையா நம்ம சண்டே வந்தோம். அதன் காரணமாக சிறு குறு தொழில்களுக்கு தேவையான அளவு அடிஷனல் செக்யூரிட்டி இல்லாம அவங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கணும்ன்ற ஒரு முயற்சி. சரி, கொரோனா பேண்டமிக் வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய தொழில்களுக்கு இந்த எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் மூலமா அவங்களுக்கு பணம் கிடைக்கிறது கஷ்டம், தொழில் ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கிறது கஷ்டம்ன்றதுனால அவங்களுக்கு ஒரு செப்பரேட்டா சபார்டினேட் டெட் ஒண்ணு. சபார்டினேட் டெட்டுங்கிறது உங்க எல்லாரும் கொஸ்டின் தெரியும், தொழில இருக்கிறவங்க இருக்கு. ஆனா தொழிலுடைய சிச்சுவேஷன் சரியில்லாம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அதனால பேங்க் அவங்களுக்கு தொழில் வளர்றதுக்கான ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுக்க மாட்டாங்கன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தொழிலை ப்ரொமோட் பண்ண ப்ரொமோட்டருக்கு அவருக்கு தனியா ஒரு கடன் பேங்க் மூலமா கொடுக்க வச்சு அந்த கடனை அவரோட தொழிலேயே அது ஒரு அடிஷனலா ஒரு புது ஈக்விட்டியா போட்டு அவங்க இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அவங்க உயர்த்தி அதுக்கு பின்ன பேங்க் மூலமா அவங்களுக்கு லோனை கொடுத்து அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய தொழில கூட உதவி தரம் கொடுக்க வேண்டும்ன்றதுனால அதுக்கு ஒரு ஸ்கீம். இதை தவிர இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு முதல்ல கொடுக்க சொல்லிட்டு அவங்க இன்னும் அந்த பிசினஸ் நல்லா நடத்திட்டு இருக்காங்க, ப்ராம்ப்டா டைம்ல பணத்தை கட்டிடுறாங்க, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, பிரதான் மந்திரி ஸ்வநிதி ப்ரோக்ராம் அப்படின்னு வண்டியில பழங்கள் காய்கள் பூக்கள் இருக்கக்கூடியவங்க இந்த ரோட்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிறு அதாவது செக்யூரிட்டி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய காலையில கடன் வாங்கி சாயங்காலம் அதை திருப்பி கொடுத்து திருப்பி நாளை காலையில போய் கடன் வாங்கக்கூடியவங்களுக்கு அவங்க பேர்ல ஒருத்தர் லோன் கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே சிறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட 10,000 ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் லோன் கொடுக்கக்கூடிய. இல்லைன்னா அவங்க கந்து வச்சுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, காலையில போய் 100 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அப்ப 1000 ரூபாய் கையில கிடைக்காம 900 rupees தான் கையில கொடுப்பாங்க. அது சாயங்காலம் அவங்க போய் 1000 ரூபாய் திருப்பி கட்டணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கூட செக்யூரிட்டி இல்லாம 10,000 ரூபாய் கொடுத்து உங்க தொழில் நடத்திக்கங்க, தொழில் இல்லாம அவஸ்தப்படாது. ஆக சின்ன தொழில இருக்கவங்க கூட அவஸ்தப்படக்கூடாது, அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லைன்னாலும் பரவாயில்ல அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற அந்த மாதிரி சின்ன ஸ்கீம்ஸ் வேந்து ஆரம்பிச்சு இப்போ மீனவர்களை பத்தி ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொன்னாங்க. அதே அளவு உணர்ச்சி பூர்வமா தான் பிரதம மந்திரி பேசினார். என்ன கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு நம்ம ஒன்றும் ஸ்கீம் கொடுக்க போறது இல்லையா, போன பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணோம். சரியா சொன்னார். ஃபிஷர்மேன் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் நம்ம ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம். அதாவது farmers producer ஆர்கனைசேஷன், விவசாயிகள் கூட்டுறவு அதாவது கோஆபரேட்டிவ் நடத்திட்டு இருந்தாங்க நம்ம நாட்டில் ரொம்ப வருஷமா. இப்ப அதே கோஆபரேட்டிவ் முறையில தான் அமுல், ஆவின், சாரஸ் அப்படிங்கிற பால் கோஆபரேட்டிவ்ஸ் இருக்கு. அது பால் வளர்த்த பெருசுது. அதனால பார்லிமெண்ட்ல பதில் கொடுக்கும்போது பிரதம மந்திரி சொன்னார், இந்த விவசாயிகளுக்கான வேளாண் சட்டத்தின் மூலமா வேளாண் துறையில் இருக்கிறவங்களோட நிலத்தை எடுத்து போயிடுவாங்க, விவசாயம் பண்றதுக்கு நிலம் இல்லாம போயிடும், உங்க நிலமே போயிடும் அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம் கிளப்பிட்டு இருந்த நிலையில, அதாவது கார்பரேட் காரங்க வந்து உங்ககிட்ட வியாபாரம் பண்ற மாதிரி நீங்க உற்பத்தி பண்ற நெல்லையோ கோதுமையோ இல்ல காய்கறியோ வாங்குற கணக்குல உங்க நிலத்தை எடுத்துட்டு போயிடுவான்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த நேரத்துல பிரதமர் ஐயா ஒரு நல்ல உதாரணம் கொடுத்தாரு. டெய்ரி கோஆபரேட்டிவ்ஸ் இருக்குது. சின்ன பால், அதாவது ஒரு மாடு வச்சுட்டு இருக்கவங்க 2 மாடு வச்சுட்டு இருக்கவங்க கூட பாலை கறந்து பாலை ஊத்துறாங்க. அவங்களுக்கு கோஆபரேட்டிவ்ல ஒரு ஓட்டு உரிமை உண்டு. ஒரு மாடு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஓட்டு,
10 மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ஓட்டு கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இன்னைக்கு பால் ப்ரொடக்ஷன்ல வேர்ல்ட்லயே ஹையஸ்ட் இந்தியா. கோஆபரேட்டிவ் சிஸ்டம் மூலமா இந்த கோஆபரேட்டிவ் சிஸ்டம்ல யாருக்கும் ஆதாயம் கிடைக்காது, தனிநபருக்கு யாருக்கும் ஆதாயம் கிடைக்காது. ஆனா அவங்களுடைய பொருட்களை ஒரு விதமான ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ் மூலமா அதை பதப்படுத்தி இருக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது கோஆபரேட்டிவ் அதை நடத்திட்டு உங்களுக்கு சின்ன சின்ன லோனு அது இதெல்லாம் கூட அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த FPO அப்படின்றது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ங்கிறது ஆதாயமும் வரக்கூடிய ஒரு சிஸ்டம். ஆனா அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் பிரதமர் ஐயா பாலை பத்தி கோஆபரேட்டிவ் பத்தி எதுக்கு சொன்னான்னு சொல்லுவேன். பொய் பிரச்சாரத்துக்கு அளவில்லாம இந்த நாட்டுல இன்னைக்கு பொய் பிரச்சாரமே பண்ணி ஆச்சரியம் பண்றவங்க இருக்காங்க. கோஆபரேட்டிவ் சிஸ்டம் மூலமா பெரிய பெரிய கார்பரேட் தனிநபர் கோஆபரேட்டிவ் கூட இருக்கு. நான் பேர் எடுக்கிற ஆந்திர பிரதேஷ் பார்டர்ல ஒன்று இருக்கு, மகாராஷ்டிரால 2-3 இருக்கு. அவங்க எல்லாம் பிரைவேட் கோஆபரேட்டிவ் நடத்துறாங்க. ஆனா ஒரே ஷெட், ஒரே பெரிய இது கீழே கிட்டத்தட்ட 1000 மாடுகள் கூட வச்சு பால் உற்பத்தி பண்ணி அதை பதப்படுத்தி ஏற்றுமதியும் பண்றாங்க. அதுல பிரைவேட்டா சின்ன சின்ன கோஆபரேட்டிவ் சின்ன சின்ன ஒவ்வொரு மாடா வச்சிருக்கிறவங்க சேர்த்துக்கிறாங்க. அவங்களும் 1000 அந்த கோஆபரேட்டிவ் பேர்ல 1000 மாடு வச்சு பாருங்க. பிரதமரையா கேட்டார், பிரதமரையா கேட்டார், இந்த மாதிரி கோஆபரேட்டிவ்ல பால் ஒரு மாடு வச்சுட்டு உங்ககிட்ட வந்து கார்பரேட்டா பால் எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்றவங்க உங்க மாட்டையை கூட்டிட்டு போயிருக்காங்களா? மாடு உங்ககிட்ட தான் இருக்கு. மாட்டுல வரக்கூட பால் எடுத்து வியாபாரம் பண்றதுக்கு கார்பரேட் முறையிலையோ கோஆபரேட்டிவ் முறையிலையோ நடந்துட்டு தான் இருக்கு நாட்டு. அந்த முறையில் நடந்துக்கிட்டே இந்த நாடு பால் உற்பத்தியில உலக அளவுல இன்னைக்கு டாப்ல வந்துருக்கோம். ஆனா வேளாண் சட்டத்துல ஒரு பொய் பிரச்சாரம் உங்க நிலத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த கார்பரேட் மூலமா பண்ணாதீங்க. உங்க நிலத்தை எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு கார்பரேட் வந்து ஏமாற்றுற அளவுக்கு ஒரு சட்டத்தை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணிருக்கிறோம்ன்ற மாதிரி பொய் பிரச்சாரம் சொன்னா இதுக்கு எங்க பதில் கொடுக்க முடியும்? அதே கார்பரேட் மூலமாக வேளாண் துறை நடந்துட்டு இருக்கு. பஞ்சாப்ல நடக்குது. கார்பரேட்டைஸ்ட் அக்ரிகல்ச்சர் பஞ்சாப் நடக்குது, ஹரியானா நடக்குது, குஜராத்ல நடக்குது, மகாராஷ்டிரால நடக்குது. ஏதோ ஒரு ஸ்டேட்ல ஃபெயிலா இருக்கலாம். ஆனா ஃபெயிலியருக்கு காரணம் என்ன? அந்த விவசாயியும் அந்த ஒப்பந்தத்துக்கு உள்ளான அந்த கார்பரேட்டும் அவங்களுக்கு இடையே ஏதோ கருத்து வேறுபாடு வந்து இது முடியல அப்படின்னு விட்டுறாங்க. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த கார்பரேட் விவசாயம் பண்றதுக்கான சட்டத்துல விவசாயி ஒருவேளை அந்த சட்டத்துக்கு மிஞ்சி அந்த ஒப்பந்தத்துக்கு மிஞ்சி இல்ல நமக்கு வாங்க என்னால முடியாது, இது நான் விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்தா அந்த விவசாயி ஜெயிலுக்கு போவான். அது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சட்டம். அந்த விவசாயி மேல ஒரு பெனால்டி 5 லட்சம் வரைக்கும் பெனால்டி போடலாம். ஒப்பந்தத்தை மிஞ்சி வெளியில போறியா, ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட்டு இல்லாம கட்டு 5 லட்சம். அப்படி சட்டத்தை பாஸ் பண்ண பஞ்சாப் இன்னைக்கு எதிர்க்குது. இந்த சட்டம் ஆனா நம்மளுக்கு இருக்குது. உன் நிலம் போயிடாது, உன் உற்பத்தி நல்லா இருக்கும், உனக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும், உனக்கு அது ஒரு ஆப்ஷனா கொடுக்கிறேன். அதாவது இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம் இருந்துட்டே இருக்கு, நீ வேணா அங்கேயே கொடுத்துக்க. அதே மிடில்மேன் நடுவர்களுக்கு நடுவில் உட்காந்து பேசி அவங்க கொடுக்குற ரேட்டை வாங்கிக்க. இல்லையா அங்க போக மாட்டான், இங்க இந்த கார்பரேட் மூலமா நீ கையெழுத்து போட்டுக்கிட்டு யாரு கொடுக்குறமோ வச்சுக்க. இல்ல E-NAM தமிழ்நாட்டில் கூட மெதுவா வந்துட்டு இருக்குது. எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட், E-NAM. இதன் மூலமா உன் ஊர்ல யாரோ ஒருத்தர்கிட்ட ஏதோ போனோ கம்ப்யூட்டரோ இருக்கும், அவங்க மூலமா சொல்லு, இங்க இன்னைக்கு நான் வளர்க்கக்கூடிய பச்சை மிளகாய் வெரைட்டிக்கு எங்க நல்ல ரேட் கிடைக்குதுன்னு சொல்லுங்க, நாங்க விற்கிறேன்னா சிஸ்டம்ல வருது, உங்களுக்கு வருது.
வந்துடுச்சு, நீங்க வந்து அதை அனுப்பி கொடுத்துக்கலாம். ஈனாந்துக்கோ இல்ல கார்பரேட்டர்கிட்டக்கோ கார்பரேட் அக்ரிமெண்ட்ல செஞ்சுக்கோ இல்ல இப்ப இருக்கக்கூடிய ஏபிஎம்சிலே. இந்த சட்டத்தின் மூலமா உங்களுக்கு கிடைக்கிறது என்ன? ஒண்ணு இல்ல ரெண்டு. இங்க இருக்கிற ஒண்ணு நம்ம மூணு இல்ல, அது இல்லன்னு சொல்லல. இது எங்கெங்க வருது பிரச்சனை? ஆப்ஷன் கொடுத்தா நீ கொடுக்காத ஆப்ஷன். அவர் எங்க கட்டுப்பட்டு இருக்காரோ அங்கேயே இருக்கட்டும். நாங்க நடுவர்கள் மூலமா அதை நடத்திக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்கு விவசாயிகளை பத்தி யோசிக்கிறாங்களோ இல்லையோ, நடுவர் அவத்தான ஆதாயத்தை யோசிக்கிறாங்க. ஊர்ல ஒரு பெண்ணு தயாரிச்சாலும் இல்ல இந்த கிளாஸ் தண்ணி குடிக்கிறது எடுத்துட்டு வர கிளாஸ் தயாரிக்கிறோம், இல்ல நம்ம பாக்கெட்ல இருக்கக்கூடிய பென்சிலோ இல்ல காரை நடத்துறதுக்கு சாவியோ, எது உற்பத்தி பண்ணாலும் அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய ஆடு அவர் எங்க போய் விற்கணுமோ, என்ன ரேட்டுக்கு விற்கணுமோ அதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து முதல கண்ணீரை வடிச்சுக்கிட்டு என்ன பண்ண பார்க்கிறோம்? விவசாயி விற்கக்கூடாது. நான் சொல்ற அந்த ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். நாங்க ஒரு 4 நடுவர் அனுப்போம். அந்த நடுவர் தான் உனக்கு கொடுக்கக்கூடிய விலையை நிர்ணயம் பண்ணுவாரு. இது லிபரல், இது ரொம்ப நல்ல நியாயம். ஆனா இதெல்லாம் இருந்திருக்கு. நான் முன்னாள் கொடுக்குறேன் தம்பி, நீங்க யோசிச்சுக்கோங்க. நீங்க விவசாயி, வானத்தை பார்த்து, மழையை பார்த்து, காற்றை பார்த்து, பூமியை பார்த்து, என்ன விலை போட்டு நல்லா உழைச்சா நம்மளுக்கு அதுல இருந்து நல்லா பயிர் வரும் யோசிக்கக்கூடிய திறமை இருக்கிற விவசாயி, இல்லைன்னா அவனுக்கு ஊரை வந்து ஏமாத்திட்டு போயிடுவான், நிலத்தையே புடுங்கிட்டு போயிடுவான். அவனா அவனுக்கு அதை பத்தி யோசிக்கிறதுக்கான திறமை இல்லை. அதனால இதுவே பெட்டர். இதை விட பொய் பிரச்சாரத்துக்கு உதாரணம் நம்மளுக்கு கிடைக்காது. விவசாயி பேரை சொல்லிட்டு நம்ம எத்தனை பிரச்சாரம் பண்றோம்னா, நான் இப்ப கேட்கறேன் உங்க மூலமா, நிஜமா விவசாயிக்கு எம்எஸ்பி மூலம் தான். இந்த 3 சட்டத்துல எம்எஸ்பி சம்பந்தமே இல்லை. இந்த 3 சட்டத்துல எம்எஸ்பி பத்தி இப்படி உண்டு அப்படி உண்டு, அதை பத்தி ஒரு குறிப்பு இல்லை. ஆனா இந்த 3 வேளாண் சட்டத்துக்கு எகேன்ஸ்டா போராடுறாங்க எல்லாரும் கூட. எம்எஸ்பி அவங்க எம்எஸ்பி கேட்கறாங்க, கொடுத்தா போச்சு, நீங்க என்னங்க சட்டத்துல போயிட்டு பேசுறாங்க. நான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த விஷயத்தை முன்வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பலமுறை பேசிருக்கிற விஷயம் தான். 2013 WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அது 2 வருஷத்துக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க. மந்திரி அளவில் எல்லா நாட்டில இருந்து பங்கெடுப்பாங்க. 190 கண்ட்ரில இருந்து வருவாங்க. அது இந்தோனேஷியால பாலின்னு ஒரு ஊர். அந்த பாலியில ஒரு இந்த 2 வருஷத்துக்கு ஒரு நடக்கக்கூடிய மீட்டிங் நடந்துச்சு. அப்ப இருக்கிற அரசு, அதுல இருக்கக்கூடிய காமர்ஸ் வர்த்தகத்துறை அமைச்சர் போயிருந்தார். அப்ப சர்ச்சையில் இருந்த விஷயம் என்னன்னா, ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் அக்ரிமெண்ட், TFA. அதாவது என்னன்னா, போர்ட்ல நமக்கு வரக்கூடிய ஷிப்ஸ் ரொம்ப நாள் அங்கேயே நின்றுட்டு இருக்கிற அடுப்படல, அதுக்கப்புறம் வருது போர்ட்ல, அதுக்கப்புறம் போர்ட்ல இறக்குறாங்க. அவங்க திரும்பி போறதுக்கு ரொம்ப பேப்பர் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி கம்ப்யூட்டரைஸ்ட் இல்லை. இன்னைக்கு இங்க என்ன கஸ்டம்ஸ் இருக்கு, என்ன டியூட்டி போடுவாங்க, அதே மாதிரி அவங்க எந்த நாட்டில் வராங்களோ அந்த நாட்டில் எப்படி இருக்கும், இதெல்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன். அதாவது சுலபமா வர்த்தகம் நடக்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம சைன் பண்ணி அது நம்ம பார்லிமெண்ட்டுக்கு வந்து, அந்த பார்லிமெண்ட்டும் அது ஒப்புதல் தெரிவித்த பிறகு நம்ம போய் அதை ராட்டிஃபை பண்ணணும். ராட்டிஃபை பண்றதுன்னா, ஆமா நான் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டேன், எங்க பாராளுமன்றத்தில் அது ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, இப்ப அந்த சட்டம் நாங்க ஏற்புடையதாக எடுத்துக்கிட்டு சோ டேட், அதாவது அக்டோபர் 1 இல்ல ஆகஸ்ட் 10 இல்ல ஜனவரி 26 ஏதோ ஒரு தேதி அன்னைக்கு அதை நாங்க நடவடிக்கையை எடுத்துட்டு வந்துருவோம் அப்படிங்கிறதுதான் விஷயம். அந்த பாலியில போய் 2013 அப்ப இருந்த அரசு, மோடி அரசு இல்ல, அவங்க அந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன்
சைன் பண்றது போயிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சின்ன விஷயத்துல ஒத்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன விஷயம், ஆனா அது புரிஞ்சுக்காது. 2017 வருஷம்குள்ள இந்த நாட்டுல அக்ரிகல்ச்சர் விஷயத்துல கொடுக்கக்கூடிய சப்சிடிகளை, அதாவது விவசாயிகளுக்கு எம்எஸ்பி மூலமாக ப்ரொக்யூர்மெண்ட் அவங்க கிட்ட கொள்முதல் பண்றத பண்ணக்கூடாது. அதே மாதிரி பஃபர் ஸ்டாக் வச்சுக்கிட்டு நம்ம எஃப்சிஐ கோடவுன்ல கோதுமை நெல் வச்சுக்கிட்டு நம்ம ஏழை மக்களுக்கு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமா ரேஷன் கார்டு மூலமா கொடுக்க முடியாத அளவுக்கு நீ பஃபர் ஸ்டாக் வைக்கக்கூடாது. அதாவது நம்மளுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு கொள்முதல் பண்ணி அங்க ஸ்டோர் பண்ணாதீங்க. இல்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா கொஞ்சமா ஸ்டோர் பண்ணிக்காம நிறைய பண்ணாதீங்க. அதாவது நம்மளுக்கு நம்மளுடைய மக்களின் தேவையை பொறுத்து நம்ம வைக்கிறோம் கோடவுன். அந்த கோடவுன் எஃப்சிஐல வைக்கிறோம். எஃப்சிஐ மூலமா கொள்முதல் பண்ணப்பட்ட நெல்லையும் கோதுமையும் மக்களுக்கு ரேஷன் கார்டு மூலம் கொடுக்கும். அன்னைக்கு 2013 கையெழுத்து போட்டு வந்த பிறகு 2017 எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒருமுதலா யுனானிமஸா ஒரு சொல்யூஷன் கொடுக்கலன்னா நம்ம கொள்முதல் பண்றதையும் நிறுத்தி இருக்கணும். 2017 ஜனவரி இன்னைக்கு தேதி வரைக்கும் WTO சரித்திரத்துல எல்லாரும் யுனானிமஸா ஒத்துக்கிட்டு ஒரு விஷயத்துல 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள முடிவு எடுத்தது இல்லை. 10 வருஷம் 12 வருஷம் நடந்து உங்களுக்கு தெரியும். இப்ப அமெரிக்காவில் ட்ரம்ப் இருந்த வரைக்கும் எனக்கு WTO வானா போ, நாங்க வெளியே வந்துடுறோம் சொல்லி வெளியே வந்தார். இப்ப அவங்க திருப்பி உள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த சர்ச்சை நடக்கும். எல்லா நாளும் ஒப்புக்கிட்ட பிறகுதான் எந்த ஒரு விஷயமும் வரும். 2017 இந்த சர்ச்சை முடிஞ்சு ஒப்புதல் வரலைன்னா இன்னைக்கு நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண கூடாது. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாலும் ஏமா கேட்டு போட்டு கொடுத்துருக்காம அடுத்த வருஷத்துல ரேஷன் கொடுக்காம அப்படின்னு கேட்ட அந்த கட்சி காங்கிரஸ் அது 2013 பண்ணிட்டு வந்துச்சு. மோடி அவர்கள் போய் ஒபாமா வரைக்கும் பார்த்து பேசி நீங்க யாருங்க எங்க நாட்டுல ஏழை மக்களுக்கு நாங்க ரேஷன் கொடுக்கறத நிறுத்துறதுக்கு, இல்ல எங்க ஏழை விவசாயி கிட்ட இருந்து ஒரு மினிமம் பிரைஸ் கொடுத்து நான் அவரோட தானியத்தை வாங்குறதுல நிறுத்துறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தான்னு கேட்டு பீஸ் கிளாஸ் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டு வந்தார். பீஸ்னா அமைதி, அமைதிக்கான சட்டம், அத கிளாஸ் ஒரு கண்டிஷன். நீங்க முடிவெடுக்கிற வரைக்கும் அதுக்கு காலாவதி இல்லாம 2017, 18, 19 இல்லாம நீங்க எப்ப முடிவெடுங்க எழுதுங்க, அப்ப வரைக்கும் எனக்கு தோடாத. நான் பண்ணிட்டு இருப்பேன், எங்களுக்கு கொடுங்க. எங்க நாட்டு ஏழைகளுக்கு பிடிஎஸ் மூலமா குடும்ப ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போட்டு உடவுறத இதை வாங்கிட்டு வந்தவர் மோடி. ஆனா இன்னைக்கு விவசாயி கோசம் எம்எஸ்பி கோசம் முதல்ல கண்ணீர் யாரு? அங்க போய் விவசாயிகளோட உட்கார்ந்து போராட்டத்துக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம் சொல்றவங்க யாருங்க? இந்த ஹோல் சிஸ்டமையே வித்துக்கிறோம் நாங்க பாரியில போய். இத்தனை தூரம் ஆனவங்க இன்னைக்கு இன்னும் தான் மேல ஒரு சொரணன்றது இல்லாம நின்றுக்கிட்டு யோசிப்போமா? டெய்லி ஏன் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாங்க, ஏன் பிஜேபி போடணும், இதே நினைச்சிட்டு இருப்போமா? அதோட இல்லாம நமக்கு மனசுல ஒரு பொறுப்புள்ளவங்க பொறுப்பா பேசுவாங்க, மக்களை பொய் சொல்லி ஏமாத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. அதை விட்டுட்டு இன்னைக்கு பேசினா பஞ்சாப்ல நீ ஜெயிலுக்கு அனுப்புவ, 5 லட்சம் வரைக்கும் ஃபைன் போடுவ, ஊர்ல போய் எங்கேயோ ஒரு ஊர்ல ஒரு நம்மளுக்கு இருக்கக்கூடிய நாட்டின் உரிமைகளை விட்டு கொடுத்துட்டு வந்துடுவ. ஆனாலும் எனக்கு
நாங்க என்ன பண்றோம்? இப்ப தம்பி சொன்ன மாதிரி ஃபிஷர்மேன் கோசம் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் போடணும், விவசாயிகளுக்கும் பண்ணுறோம். கிராமப்புறங்களில் நீங்களே உங்களுடைய பயிரை மெயின்டைன் பண்றதுக்கு அங்கேயே ஒரு ஸ்டோரேஜ் கட்டிக்காங்க. கட்டிக்கிறதுக்கு நாங்க பணம் கொடுக்குறோம். முடிஞ்சா அந்த செல்ஃப் ஹெல்ப் சுய உதவி குழுக்கள் இருக்கக்கூடிய பெண்களே பண்ணட்டும். அந்த பெண்கள் கிராமப்புறத்தில் யாரு? விவசாயிகளோட பொண்ணோ மனைவியோ தாயோ தானே அவங்கள பண்ணிக்கணும். அப்படி யோசிச்சு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வரைக்கும் அவங்க அக்கௌண்ட்ல டைரக்டா போடும். ஃபர்டிலைசர் குறையில்லாம வரணும்ன்றதுக்கு அது நீம் கோட் பண்ணி அது பிளைவுட் இண்டஸ்ட்ரிக்கு, உணவு இண்டஸ்ட்ரிக்கு, இல்ல லிக்கர் மேனுஃபேக்சருக்கு போகாம உங்களுக்கு வரதுக்கு நம்ம பண்ணணும். இதெல்லாம் பண்ற ஆசை ஐயோ ஆமா விவசாயி பண்றாருன்றது இல்லாம போய் பிரச்சாரம் பண்ணுங்க. ஸோ இது வேளாண் துறை பத்தி இந்த சாப்பிட ஒரு லைன் போட்டேன். அந்த மாதிரி இந்த பட்ஜெட்ல ஒரு எம்பி இல்ல தமிழ்நாட்டிலேருந்து பிஜேபி. இதுக்கு முன்னாடி பொன்னாலேயே இருந்தார். ஆனா தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் இல்ல பிஜேபி. ஒரு எம்பி இருந்த போதும், ஒரு எம்பி கூட இல்லாம இருக்கும் போதும் தமிழ்நாட்டை பற்றி ஒரு விதமா குறை இல்லாம அட்டன் பண்ணிட்டு 2014 பதவியேற்றவுடன் இலங்கையில தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட 5 மீனவர்கள் தூக்கு தண்டனை. உங்களுக்கு வேற வழியே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில இருந்தவங்களை கூட பேசி இலங்கை அரசுடன் மெதுவா அவங்களை கூட்டிட்டு நம்ம நாட்டுல கூட்டிட்டு வந்து அவங்க குடும்பத்தோட சேர்ந்தோம். அப்போலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு முறையும் தவறாம நம்மளுக்கு என்ன இருக்காங்க இந்த ஊர் எம்பி இது என்ன நம்ம ஊருக்கா, இது எலக்ட்ரானிக் சென்டர்ஸா, இது ஆட்டோமொபைலுக்கு பிஎல்ஐ மூலமா ஹெல்ப்பா, டிவி மேனுஃபேக்சரிங் ஹெல்ப்பா, தமிழ்நாட்டு லிஸ்ட் எடுங்க இண்டஸ்ட்ரி லிஸ்ட். ஒவ்வொரு செக்டருக்கும் ஏதோ ஒரு விதத்துல உதவி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் இந்த பட்ஜெட். இன்னைக்கு கிண்டலும் கேலியுமா பேசக்கூடிய எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க? ஏன்னா எலெக்ஷன் வருது இவ்வளவு கொடுத்தீங்க தமிழ்நாட்டுக்கு. நான் பேச்சுக்கு சொல்றேன். எலெக்ஷன் வருதுன்னு 2014 ஏதாவது கொடுத்தாங்களா? அதுக்கு முன்னாடி பதவியில் இருந்த போது கூட தமிழ்நாட்டு எலெக்ஷன் வருது அதனால நான் ஏதோ பண்ணணும் அப்படின்னு பண்ணாங்களா? பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டின் சின்னமாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுல அனிமல் வெல்ஃபேர் போர்டு மூலமா அதை இல்ல இது அனிமல் குரூவல்ட்டி அதனால ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது. அனிமல் குரூவல்ட்டி எப்ப வந்துச்சுங்க? அன்பா பேணி காத்து வளர்த்து நல்ல வீரத்தை காட்டக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நம்ம மேல தப்பு முறையில நம்ம அந்த ஜல்லிக்கட்டுல ஈடுபட முடியும். நம்ம மேல எல்லாருடைய ஹெல்த்துக்கும் பெரிய டேஞ்சர் அப்படின்னு இல்லாத இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசில சொல்லக்கூடிய எல்லாரையும் அடுத்து போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு இடையூறாதான் இருந்தாங்க. அது நீங்க கூடங்குளத்திலே ஜல்லிக்கட்டு சேர்த்துட்டாங்க. ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு இடையூறு சொன்னவங்க தான் இன்னைக்கு மோதி பண்ணிட்டாரு. இதுல ஏதோ இருக்கு. அதனால இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால விவரமா அதை போல. ஆனா தமிழ்நாட்டுல திருப்பி பண்ணதே பண்ணாம மீனவர்களுக்கு கொடுக்கணும், கரையோர பகுதியில் வாழ மக்களுக்கு முன்னேற்றம் வரணும். அதே மாதிரி அவங்க தொழில் அவங்க பண்றதோட இல்லாம நல்ல ஸ்கூல்ஸ் வரணும். சைனிக் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு வரும். இப்படியாக யோசிச்சு நல்லபடியா தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரியல் கல்ச்சர் இன்னைக்கு நான் மத்தியானம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். டிஃபென்ஸ் காரிடார் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாங்க. என்ன இங்க ஆல்ரெடி அந்த இண்டஸ்ட்ரியல் கல்ச்சர் நல்லபடியா இருக்கு. அதனால உடனடியாக பெனிஃபிட்
டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனுக்கும் கிடைக்கும், இங்க தொழிலுக்கும் கிடைக்கும். ஆனா உத்தரப்பிரதேஷ்க்கு டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்த போது நிறைய பேர் எங்களை கேட்டாங்க, என்ன டிஃபென்ஸ் அங்க என்ன எப்படி. இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் எப்படி பண்றாங்க என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அதிகாரப்பூர்வமா சொல்ற ஒரு விஷயம் சொன்னது. யாரோ சொன்னாங்க, இங்க இண்டஸ்ட்ரி டிஃபென்ஸ் பத்தி புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியா இருந்தவரை கூட இங்க இருந்து அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, சும்மா அவங்க குடும்பத்தோட இருந்துட்டு இருந்தாங்க, அவரை கூட்டிட்டு போய் அங்கே உத்தரப்பிரதேஷ்ல நியமிச்சு நீங்க எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அதனால யூபி ஈக்குவலா போட்டி போடுது, நாம ஒரு டிஃபென்ஸ் காரிடார்ல பண்ணி காட்டுவோம் அப்படின்னு. இது ஹெல்தி காம்படிஷன். எல்லா ஸ்டேட்ஸும் முன்னேறணும்ன்ற அந்த எண்ணத்தோட பண்ணக்கூடிய நல்ல சிந்தனையோட நாடு முன்னேற வேண்டும் அப்படிங்கிற அந்த யோசனை இருக்காங்க. நாங்க ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருந்தாலும் ஒண்ணும் பண்ணாம இன்னொருத்தருக்கான வரும்போது அதுக்கு இடையூறு பண்ற அரசியல் எங்களோட இல்லை. அதனால இதோட ஒன்றும் விவரமா சொன்னாங்க. பட்ஜெட்டை பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா அப்கோர்ஸ் எனக்கு நீங்க எழுதி அனுப்பலாம். தமிழ்நாடு நல்லா வளர்ச்சி பெறணும், நல்ல ஆட்சி கிடைக்கணும். நீங்க ஆல்ரெடி நான் பெருமையா சொல்லிக்கிறேன் சொல்றாங்க, அவங்களுக்கு அவங்க கொள்கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய சில யாத்திரைகள் மக்களிடையே போறதுக்கான போராட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து நடத்துறாங்க, மக்களும் அதுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு விதமான பயம் வந்துருச்சு. என்ன இது, இவங்க கூட்டணி சேர்ந்துட்டு ஜெயிச்சிருவாங்களோ? மோடி ஐயாவுக்கு நல்ல ஒரு இமேஜ் இருக்கு தமிழ்நாட்டுல, தமிழ்நாட்டு மாநில தலைவர் நல்ல தீவிரமா தமிழ்நாட்டுல ஒரு எனர்ஜியோட நல்ல முயற்சி எடுக்கிறாரு. கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்க காரியம் நல்லா நடந்துட்டு இருக்கு, மக்களும் நல்லா புரிஞ்சுட்டு பேசுறாங்க. அப்படிங்கிறதுல நம்மளும் கோயிலுக்கு தான் போக ஆரம்பிச்சோம். நம்மளும் பூஜை எல்லாம் பண்ணிட்டு தொட்டு வச்சுக்கலாம் வெளியில வரோம். ஏதோ ஒரு இடத்துல அவர் வேலை தூக்கி வச்சுட்டார், வேலை எடுக்கணும் போல இருக்குது. ஆனா வேலை எடுத்தா முருகன் அவர்களுக்கு கோயிலும் தடுக்கு நிலைமை. தமிழ்நாட்டுல தெய்வத்தை வழிபட்டா நீங்க எல்லாம் யாருன்னு கேட்ட தமிழ்நாட்டுல தமிழன் எல்லாம் கூட ஒருவேளை சிவிலைசேஷன் என்னன்னு புரியாதவன் அப்படிங்கிற அந்த கல்ச்சரை வளர்த்து விட்ட தமிழ்நாட்டுல தெய்வ நம்பிக்கையும் ஆன்மீகமும் இருந்தா நீங்க எல்லாம் யாரையா தமிழன்னா நிற்கணும். அப்படி யோஜனை எங்களுக்குலாம் தெய்வீகம்லாம் எங்களுக்கு வேணாம்னு சொன்ன தமிழ்நாட்டுல வழக்கத்துக்காரன் வந்து இங்க ஒண்ணும் பண்ண மாட்டான், நம்மளை ஏமாத்துதான் நடத்துவான் அப்படின்னு சொன்ன அந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு மோடி ஐயாவை மக்கள் விரும்புறாங்க, மக்கள் ரெகக்னைஸ் பண்றாங்க. இப்படி நம்ம நாத்திகத்தையும் ஒரு விதமான அறமும் இல்லாத அரசியல், அறமே இல்லாத அரசியலை நடத்தி நாத்திகத்தையே வளர்த்து மக்களுக்கு இடையே ஒரு உட்பூசலை கலக்க விட்டுட்டு நீ யாரையா அப்படிங்கிறது, நீ யாரையாங்கிறது, இதே தொழிலா ஜாதி வேண்டாம் மதம் வேண்டாம் சொல்லிட்டு ஜாதியையும் மதத்தையும் வளர்க்கிற அளவுக்கு கெடுதல் நடந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஜாதியும் மதம் இல்லைங்க. நம்ம எல்லாரும் முன்னேறணும், முன்னேறினா உங்களுக்கு நல்வாழ்வு, இவங்களுக்கு நல்வாழ்வு, எங்களுக்கு நல்வாழ்வு, நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா படிப்பு கிடைக்கும், ஹாஸ்பிட்டல் கிடைக்கும், ரோடு நல்லா போடுங்க, விவசாயி தான் பொருளை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல விற்கிறதுக்கான உரிமை அவனுக்கு கொடுங்க அப்படின்னு எல்லாரையும். அதனாலதான் ஹிந்தியில சொல்லிட்டே இருப்பாங்க சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லாரோடையும் கூட இருப்போம், எல்லாரும் முன்னேறுவதற்கு உதவுவோம் அப்படிங்கிறதா. அதனால அந்த வழிமுறையில போயிட்டு இருக்கிற மோடி அவர்களும்
பிஜேபி அவர்களுக்கும் மக்கள் இன்னைக்கு அவங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட்லையும் அதன் மூலமாக அந்த சிந்தனையோட தான் இந்த பட்ஜெட்டையும் நம்ம வழங்கியிருக்கோம். அதனால இன்னைக்கு இந்த பேரவையில் வந்த நீங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாழ்க தமிழ்நாடு, வாழ்க பாரதம். அருமையான உரை நிகழ்த்தி திரு பாரத பிரதமருடைய மோடி அவருடைய பெருமையை பறைசாற்றுகின்ற பாரதி கண்ட புதுமை பெண் நம்முடைய